எஸ்டிபிஐ கட்சி தேசிய தலைவரை கைது செய்த மத்திய அரசின் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையை கண்டித்து திருச்சியில் எஸ்டிபிஐ கட்சியினர் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எஸ்டிபிஐயின் அகில இந்திய தலைவர் M.K. பைசியை மத்திய அரசு பழிவாங்கும் விதமாக கைது செய்ததை கண்டித்தும் அவரை விடுதலை செய்ய வலியுறுத்தியும் தமிழகம் முழுவதும் எஸ்டிபிஐ கட்சி சார்பில் கண்டனார்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக திருச்சி பாலக்கரை ரவுண்டானா பகுதியில் எஸ்டிபிஐ கட்சி தெற்கு மாவட்டம் சார்பில் மாவட்ட தலைவர் தமீன் அன்சாரி தலைமையில் கண்டனார்ப்பாட்டம் நடைபெற்றது. மண்டல செயலாளர் நியமத்துல்லா மற்றும் தெற்கு மாவட்ட துணைத் தலைவர்கள் ரஹீம், தளபதி அப்பாஸ், தெற்கு மாவட்ட அமைப்பு பொதுச் செயலாளர் முபாரக் அலி ஆகியோர்கள் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக எஸ்டிபிஐ கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் இமாம் ஹசன் பைஜி பங்கேற்று கண்டன உரை நிகழ்த்தினார். இந்த கண்டனார்ப்பாட்டத்தில் அகில இந்திய தலைவர் M.K. பைசியை அரசியல் பழிவாங்கும் நோக்கத்தோடு கைது செய்ததை கண்டித்தும் உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்டோர் கண்டன கோஷமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட பொதுச் செயலாளர் என்ஜினியர் முகமது சித்திக், திருச்சி ஜாகீர், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சிராஜ், தொழிற்சங்க மாநில செயலாளர் முகம்மது ரபி, வடக்கு மாவட்ட தலைவர் ஜவஹர் அலி, வடக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் அலாவுதீன், தெற்கு மாவட்ட செயலாளர்கள் மதர் ஜமால் முகம்மது, சதாம் ஹுசேன், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அப்துல் காதர், கிழக்கு தொகுதி தலைவர் சபியுல்லா, மேற்கு தொகுதி தலைவர் சையது முஸ்தபா, திருவெரும்பூர் தொகுதி தலைவர் இன்ஜினியர் ஷேக் முகம்மது, ஸ்ரீரங்கம் தொகுதி தலைவர் முகமது யாசிர், மணப்பாறை தொகுதி செயலாளர் ஜின்னா, வர்த்தகரணி மாநில செயற்குழு உறுப்பினர் சாதிக் பாஷா, தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் சக்கரை மீரான், வர்த்தகணி மாவட்ட தலைவர் பக்ருதீன், விமன் இந்தியா மூவ்மெண்ட் திருச்சி மாவட்ட தலைவர் தௌலத் நிஷா, தொண்டரணி மாவட்ட தலைவர் முகமது ஆரிப், தகவல் தொழில்நுட்பணி மாவட்ட தலைவர் உபைதூர் ரஹ்மான், கல்வியாளரணி திருச்சி மாவட்ட செயலாளர் பத்ரு ஜமான், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஏர்போர்ட் மஜித், மாவட்ட பொருளாளர் பிச்சைக்கனி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டிருந்தனர். எஸ்டிபிஐ கட்சியினுடைய தேசிய தலைவர் M.K. பைசி அவர்கள் நேற்றைய முன்தினம் அமலாக்கத்துறையினுடைய அலுவலகத்திற்கு விசாரணைக்காக அழைக்கப்பட்ட நிலையில் அந்த விசாரணையில் கலந்து கொள்வதற்காக செல்லக்கூடிய நேரத்தில் அமலாக்கத்துறை அவர் விசாரணைக்கு வருவதற்கு முன்பாகவே கைது செய்து ஏதோ பெங்களூர் செல்லும் பொழுது விமான நிலையத்திலே கைது செய்தார்கள் என்பதை போன்ற செய்திகளை வெளியிட்டு இந்தியாவில் வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு அரசியல் ரீதியான அழுத்தத்தையும் ஒரு அரசியல் ரீதியான பிரஷரையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. எஸ்டிபிஐ கட்சியினுடைய தேசிய தலைவர் M.K. பைசி அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது என்பது நேரடியாகவே பாரதிய ஜனதா அரசு இந்தியாவில் உள்ள ஜனநாயக சக்திகள் எதிர்க்கட்சிகளை அவர்களுடைய குரல் வழிகளை நசுக்கக்கூடிய வேலையாக செய்து கொண்டிருக்கிறது. இதை ஒரு பொலிட்டிக்கல் வெண்டன்டாவாக, அதாவது பொலிட்டிக்கல் பழிவாங்குதலாக, அரசியல் பழிவாங்குதலாக எஸ்டிபிஐ கட்சியும் ஜனநாயக சக்திகளும் பார்க்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இன்று இந்தியாவில் பாரதிய ஜனதா ஆளுகின்ற மாநிலங்களை தவிர மற்ற எல்லா மாநிலங்களிலும் இதை போன்ற மத்திய அரசினுடைய ஏவல் துறையாக இருக்கக்கூடிய ஏஜென்சிகளை வைத்துக்கொண்டு, அது அமலாக்கத்துறையாக இருந்தாலும் சரி, சிபிஐயாக இருந்தாலும் சரி, ஐடியாக இருந்தாலும் சரி, இதை போன்ற ஏஜென்சிகளை வைத்துக்கொண்டு அவர்களுடைய தேர்தல் வியூகங்களுக்கு யார் ஒத்து வரவில்லையோ, அவர்களுடைய அடக்குமுறைகளுக்கு யார் ஒத்து வரவில்லையோ அவர்களுடைய ஆட்சிகளை கலைப்பதையும் அவர்களை சிறைச்சாலைக்கு அனுப்புவதையும் ஒரே வேலையாக மத்திய அரசு கொண்டிருக்கிறது. அதனால்தான் நம்முடைய தேசிய தலைவர் M.K. பைசி அவர்கள் கைது செய்யப்பட்டதற்கு இந்தியா முழுவதும் இருந்து பல்வேறு ஜனநாயக கட்சியினுடைய தலைவர்கள் தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள். எஸ்டிபிஐ கட்சி சமீபமாக தொடர்ச்சியாக மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய 2024 வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக மக்களை திரட்டி மிக கடுமையான போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் மாநாடுகளையும் முன்னெடுத்திருந்தது. அத்தோடு சேர்ந்து நீதிமன்றத்திலும் வழக்குகளை நாம் நடத்தியிருக்கின்றோம். இதுவெல்லாம் வரக்கூடிய தேர்தல்களில் பாரதிய ஜனதாவிற்கும் அதை சார்ந்தவர்களுக்கும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்கின்ற அடிப்படையில் தான் இன்று எஸ்டிபிஐ கட்சியினுடைய தேசிய தலைவர் அவர்களை கைது செய்திருக்கிறது. பாரதிய ஜனதா இதை போன்ற கைதுகள் நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் கூட எஸ்டிபிஐ கட்சியினுடைய கொள்கையிலே எந்தவிதமான பின்னேற்றமோ அல்லது தோய்வோ ஏற்படாது என்பதை பாரதிய ஜனதா நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். முன்பை விட இன்னும் வீரியமாக எங்களுடைய போராட்டங்களும் மக்களுடைய பிரச்சனைகளுக்கான விஷயங்களிலும் நாங்கள் எங்களுடைய கவனத்தை செலுத்துவோம் என்பதை இந்த போராட்டத்தின் மூலியமாக தெரிவித்துக் கொள்வதற்காகத்தான் எஸ்டிபிஐ கட்சி திருச்சி தெற்கு மாவட்டத்தின் சார்பாக இன்று பாலக்கரையிலே மாவட்டத்தினுடைய தலைவர் தமீம் அன்சாரி அவர்களுடைய தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். கைதுக்கு காரணம் ஒன்றும் சொல்ல, ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்னு சொல்லக்கூடிய PMLA-வினுடைய ஒரு இதை தான் காரணம் காட்டி கைதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆக இது ஒரு வருடமாக ஒரு விசாரணைக்கு முறையாக சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் தான்.
கூப்பிட்ட போதெல்லாம் சென்றவர் தான். இது வந்து கைதுன்னு சொல்வது என்பதே ஒரு பரபரப்பை ஏற்படுத்துவதற்காக பாரதிய ஜனதா செய்திருக்கக்கூடியது தான். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய நீட்சியாக வெறும் எஸ்டிபி மட்டும் சொல்ல முடியாது. இன்றைக்கி ஜனநாயகத்திற்காக யார் யாரெல்லாம் குரல் கொடுக்கிறார்களோ அவர்களுடைய குரல் வலைகள் எல்லாம் நசுக்கப்படுவதும் அதனுடைய நீட்சி தான். இன்றைக்கி வந்து டீஸ்டா செட்டில்வாட்டாக இருக்கட்டும் அல்லது சஞ்சய் பட்டாக இருக்கட்டும், இவர்களெல்லாம் சிறைச்சாலையில் இருப்பதும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய அந்த முடக்கத்தினுடைய நீட்சி தான். ஜனநாயகத்திற்கு யார் குரல் கொடுக்கிறார்களோ அவருடைய குரல் வழியை நசுக்குவதற்கான எல்லா விதமான வேலைகளையும் பாரதிய ஜனதா செய்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய அமைப்புகள் மட்டுமல்ல, அதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவை எதிர்க்கக்கூடிய அல்லது இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய எந்த அமைப்பாக இருந்தாலும் அந்த அமைப்பு முடக்கப்படுது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்றைக்கி சட்டப்பேரவையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய இதே அப்பாவு அவர்கள் மீடியாவுக்கு வந்து பேட்டி கொடுத்தாங்க. இதே வந்து அமலாக்கத்துறை வந்து என்னை வந்து டிமாண்ட் பேசுகிறாங்க, எனக்கு வந்து இவ்வளோ ரூபா வந்து தரேன்னு சொல்லி பேசுகிறாங்கன்னு சொல்லி ஓப்பன் டாக் மீடியாவுக்கு முன்னாடி கொடுத்தார். செந்தில் பாலாஜி பாதிக்கப்பட்டிருக்கார். இதே போன்று கனிமொழி அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸ்டாலினுடைய மருமகனுடைய வீட்டில் வந்து இதே போன்று ஈடியினுடைய ரைடு நடந்திருக்கு. அப்போது இந்தியாவில் பாரதிய ஜனதாவை யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அரசியல் ரீதியாக அவர்களை பணிய வைப்பதற்கான ஒரு மேல்முறையீடு தான், இந்த முயற்சி தான் இந்த பாரதிய ஜனதாவினுடைய இதை போன்ற ரைடுகள் என்பது தான் நம்ம பார்க்க முடியுது.